மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவின் ஆதரவாளர்கள் மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆரின் நினைவிடத்தின் எதிரே தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சொல்லுங்க, தற்பொழுது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழ்நிலை என்ன? எதற்காக இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? தீபா அவர்களின் ஆதரவாளர்கள் சென்னை கடற்கரை சாலை முழுவதுமே அவர்கள் ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவருக்கு காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும், அதே போல அவரை முறையாக அவரை அஞ்சலி செலுத்துவதற்கான அனுமதிக்காமல் காலம் தாழ்த்தி அவரை அனுமதித்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி தற்போது ஒரு 15 நிமிடத்திற்கும் மேலாக இங்கே அவர் தீபாவளியுடைய ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில காவல்துறையினர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை இங்கே அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே எப்பொழுது இந்த சாலை மறியல் காரணமாக இந்த பகுதியில போக்குவரத்தானது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 15 நிமிடங்களாக எந்த ஒரு பேருந்து உள்ளிட்ட எந்த ஒரு வாகனமுமே இங்கிருந்து செல்ல இயலவில்லை. குறிப்பாக எம்ஜிஆர் சமாதியின் அருகிலே தான் இந்த ஒரு சாலை மறியல் தற்போது நடைபெற்று வருகிறது. எனவே தற்போது காவல்துறையினர் தீவிரமாக அவர்களை அகற்றும் பணியில் ஈடுபட முயற்சிக்கின்றனர். குறிப்பாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தற்பொழுது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரசன்னா, தற்போது போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா? தற்பொழுது எந்த அளவில் போக்குவரத்து அங்கு ஸ்தம்பித்து இருக்கிறது? ஹலோ சார், பிரசன்னா, அங்க போக்குவரத்து எந்த அளவில் ஸ்தம்பித்து இருக்கிறது? போக்குவரத்து காவலர்கள் அங்கு போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள்ல ஈடுபட்டு வர்றாங்களா? போக்குவரத்து இந்த பகுதியில் நகர இயலவில்லை. குறிப்பாக காவல்துறையினர் தான் இவர்களை இந்த சாலை மறியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகுதான் போக்குவரத்தானது இங்கிருந்து செல்ல முடியும். எனவே அதுவரை இங்கே போக்குவரத்தை நடத்த முடியாது. எனவே அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் பிறகுதான் அந்த தற்போது வரை தேங்கி கிடக்கும் இந்த வாகன நெரிசலையானது அவர்கள் உடனடியாக அகற்றி அதை சீர் செய்ய முடியும். எனவே தற்போது வரை தீபா ஆதரவாளர்கள் இந்த பகுதியை விட்டு நகர மாட்டோம் என்று விடாப்பிடியாக அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் தற்போது வரை போக்குவரத்தை அவர்களால் சரிப்படுத்த முடியவில்லை. கடந்த 15-20 நிமிடங்களாக பஸ் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களானது இந்த பகுதியில் அப்படியே நிற்கிறது. எனவே இங்கே தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. பிரசன்னா, தற்பொழுது தீபாவினுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் அந்த நினைவிடத்துல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்களா? இல்ல ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகள் தீபாவும் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் இருக்காங்களா? அவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் தற்பொழுது இல்லை. ஏனென்றால் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாகவே அவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் சென்று விட்டார்கள். இந்நிலையில் இவர்கள் மட்டும்தான் தற்பொழுது இந்த ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவருடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் அவருக்கு முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை, அவர் புறக்கணிக்கப்படுகிறார் என்பதே இவர்களுடைய குற்றச்சாட்டு. எனவே இந்த குற்றச்சாட்டை முன்னிறுத்தித்தான் தற்பொழுது இந்த சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிரசன்னா, அதாவது எம்ஜிஆருடைய நினைவிடத்துல அஇஅதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் சசிகலா உள்ளிட்டோரும் தற்பொழுது அஞ்சலி செலுத்த வர இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை மணிக்கு வர இருக்காங்க? அவங்க வர்றதுக்குள்ள தீபாவினுடைய ஆதரவாளர்களை மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களை அப்புறப்படுத்துவதற்கான பணி நடைபெறுமா? கண்டிப்பாக தற்பொழுது அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த பகுதியை சரி செய்தாக வேண்டும். எனவே அதற்கான ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது நிலவி வருகிறது. எனவே அவர்களிடம் ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தையில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் நகரவில்லை என்றால் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையிலும் காவல்துறை ஈடுபடலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே விரைந்து இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடத்திற்குள்ளாக இந்த போக்குவரத்தை சரி செய்து விட வேண்டும். இவர்களது சாலை முறையில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக இந்த போக்குவரத்து சரி செய்யப்பட்டு விடும் என்று நாம் நம்பலாம். எனவே தற்போது வரை இந்த சாலை மறியல் நீடித்து வருகிறது. எனவே தற்போது பேச்சுவார்த்தையானது காவல்துறை அவர் ஆதரவாளர்கள் பேச்சுவார்த்தையானது தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். பிரசன்னா, இப்ப எம்ஜிஆர் நினைவிடத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அஞ்சலி செலுத்த வரும்போது என்ன நடந்தது? தற்பொழுது அவங்க அஞ்சலி செலுத்தும் போது எதற்காக இவர்கள் திடீரென்று இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? அதாவது இன்று காலை முதலே ஒரு வதந்தியானது பரவி வந்தது.
குறிப்பாக தீபா அவர்களை எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதிக்கவில்லை என்றும் அவர்களை வந்து தடுப்பான்களை வைத்து டிநகர் பகுதியிலேயே அவர் தடுத்து வருவதாகவும் இங்கே தொண்டர்கள் மத்தியில் ஒரு கருத்து பரவியது. அதிலிருந்தே வந்து ஒரு அதிருப்தியான சூழ்நிலை வந்து நிலவி வந்தது தொண்டர்கள் மத்தியில். அவர்களை வந்து அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் சாலை மறியல் போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையானது முன்பாகவே வந்து விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த சமயத்திலே சற்று நேரத்திலே அந்த டிநகர் பகுதியில் இருந்து அவர் வெளியே வந்து அதிலிருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர் வந்து எம்ஜிஆர் சமாதி இடத்திற்கு வந்து அங்கே அவர் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றிருந்தார். இருப்பினும் அவருக்கு முறையான போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை. அவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார். அவருடைய பணியை செய்ய வந்து அனுமதிக்கப்படுவதில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் முன்னிறுத்தப்பட்டு இந்த சாலை மறியலானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எனவே இந்த சாலை மறியலை தற்பொழுது காவல்துறை வந்து இந்த சாலை மறியலை ஓரளவு சரி செய்து விட்டனர். எனவே தற்பொழுது போக்குவரத்தானது மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். எனவே வந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த போக்குவரத்து முறையாக சரி செய்யப்பட்டுவிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் தெரியுது. அது எல்லாமே தீபாவினுடைய ஆதரவாளர் தானா அல்லது நார்மலாவே பொதுமக்களும் மற்ற அதிமுக தொண்டர்களும் மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்க கூட்டமா? அது அதாவது பொதுவாக வந்து ஒரு சிலர் வந்து பொதுமக்கள் மற்றும் ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் போன்ற வந்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையானவர் வந்து தீபா அவர்களின் ஒரு ஆதரவாளர் என்றே நாம் கூற வேண்டும். ஏனென்றால் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தீபாவின் ஆதரவாளர்கள் தற்பொழுது எம்ஜிஆர் சமாதியினுடைய அந்த வாசலில் இருந்து அவர் சமாதி வைக்கப்பட்டுள்ள அந்த இடம் வரை மிகவும் பெரிய கூட்டமாகவே காட்சியளித்தனர். தீபா வரும்பொழுது அவர்கள் இருவருமே இரண்டு பக்கமும் மனித சங்கிலியாக இணைந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையிலே நின்று கொண்டு தீபா வாழ்க என்றும் அவர் வருங்காலத்தில் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் பல்வேறு கோஷங்களை அவர்கள் எழுப்பினர். இந்நிலையில் தீபா அங்கே வந்து அந்த கூட்ட நெரிசல் மத்தியில் எம்ஜிஆர் சமாதியை வலம் வந்து அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற பிறகுதான் தற்பொழுது இந்த சாலை மறியலானது நடைபெற்றது. எனவே வந்து ஒரு 15-20 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சாலை மறியலை அடுத்து தற்பொழுது அவர்கள் வந்து அங்கிருந்து நகர்த்தப்பட்டு போக்குவரத்தானது மீண்டும் சரி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை என்பதையே ஒரு பிரதான காரணமாக முன்னிறுத்திய இந்த ஒரு போராட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் தற்பொழுது காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்பொழுது இந்த சாலை மறியலானது அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து சரி செய்யப்பட்டு வருகிறது. பிரசன்னா, தீபாவுடைய ஆதரவாளர்களுடைய குற்றச்சாட்டுக்கு காவல்துறை என்ன சொல்றாங்க? அதாவது காவல்துறை பாதுகாப்பு வழங்கலன்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்லி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? போக்குவரத்து மிகவும் ஸ்தம்பித்து காணப்படுகிறது. போக்குவரத்து காவலர்கள் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்களா? அதாவது வந்து போக்குவரத்து வந்து தற்போதுதான் சரி செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறை தரப்பிலே தற்போது வரை எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை. ஏனென்றால் காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு வந்து முறையான அறிவிப்பு வராமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பை போடுங்கள் என்ற உத்தரவு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு முறையான ஒரு தகவலோ எதுவோ வந்து வந்ததாக தெரியவில்லை. எனவே காவல்துறை அவர்களுக்கு எப்பொழுது வழங்கப்பட்ட அந்த போக்குவரத்தை சரி செய்யும்படி மற்றும் இந்த பகுதியில் இந்த கடற்கரை பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர், துணை ஆய்வாளர் மற்றும் உள்ளிட்டோர் அங்க பகுதியில் என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வழக்கமான காவல்துறையான பணிகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இருப்பினும் இங்கே இவ்வளவு கூட்டம் இன்று அதிகமாக வரும் என்றும் குறிப்பாக தீபா ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் வருவார்கள் என்றும் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடை வந்து செய்ய வேண்டும் என்பது போல எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக தீபா அவர்களுக்கு முறையான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் எதுவும் வழங்கவில்லை. அவர் புறக்கணிக்கப்படுகிறார் என்ற இவர்களுடைய அந்த ஒரு மன ஆதங்கம், கோபம் உள்ளிட்டவை வெளிப்படும் காரணமாகவே தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு வரை இந்த ஒரு சாலை மறியலானது நடைபெற்று வந்தது. எம்ஜிஆரினுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழா என்பது இன்று அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே தீபா வந்து கடந்த 2 நாட்களாகவே செய்தியாளர்களை சந்தித்து பேசும் போதும் எம்ஜிஆர் நினைவிடத்தில் ஆசி பெறும் வகையில் நான் மரியாதை செலுத்தியிருக்கிறேன் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். இத்தனை அறிவிப்பையும் தாண்டி பல முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று தெரிந்த பிறகும் காவல்துறை தரப்பில் ஏன் எந்த போதிய பாதுகாப்பு செய்யப்படவில்லை? நேற்றைய தினத்தில் காணும் பொங்கல் முன்னிட்டு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பாதுகாப்பு விலக்கப்பட்டிருந்ததா அல்லது பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? பிரசன்னா, அதாவது வந்து தற்பொழுது இந்த பாதுகாப்பானது வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. நீங்கள் சொல்வது போல நேற்றைய தினம் காணும் பொங்கல் என்பதால் நேற்றைய தினம் மட்டுமே வந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வந்து இன்றைய தினம் பெரிய அளவில் அது வந்து காணப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுகிறது.
குறிப்பாக காவல்துறைக்கு என்ன மாதிரியான ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. குறிப்பாக இன்றைய தினம் எம்ஜிஆரின் 100ஆண்டு பிறந்த நாள் விழா என்பதால் அவர் அவருடைய நினைவிடத்திற்கு கண்டிப்பாக வந்து அதிக காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அந்த காவல் ஏற்பாடு எந்த அளவு ஏன் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இருப்பினும் இதற்கு மேல் வந்து கண்டிப்பாக வந்து என்றும் நாம் நம்பலாம். ஏன்னாக்க முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் வந்து இங்கே அவருக்கு நினைவிடத்திலே அவருக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். எனவே அதன் அடிப்படையில் வந்து காவல்துறையின் பாதுகாப்பு இனி போடப்படும் என்று நாம் கருதலாம். ஆனால் தற்பொழுது ஒரு 7 மணி விடிய காலை ஒரு 7 மணியிலிருந்து இந்த சம்பவம் நடைபெறும் இந்த சமயம் வரையில் வந்து ஒரு பெரிய அளவில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது வந்து மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் தற்பொழுது தீபா ஆதரவாளர் தரப்பில் வைக்கப்படுகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா எத்தனை மணிக்கு இந்த நினைவிடத்துல வந்து மரியாதை செலுத்த இருக்கிறாங்க? அது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? பத்தி வந்து ஒரு அதிகப்படியான ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கவில்லை. ஏனென்றால் வந்து அவர் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் இன்று ராமவரம் தோட்டத்தில் நமக்கு தெரியிருந்தால் இங்கே எப்பொழுது வருவார், எப்பொழுது மரியாதை செலுத்துவார் குறித்த ஒரு தகவல் வந்து இன்னும் கிடைக்கிறது. எனவே வந்து அவர் வருவார் என்றால் அதற்கான முன்னேற்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். எனவே அந்த முன்னேற்பாடுகளின் அடிப்படையில் வந்து அவர் வந்து எப்பொழுது வருவார் என்பது தெரிய வரும். ஆனால் தற்பொழுது வரை வந்து தீபாவளிக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு வந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடத்தில் என்ற ஒரு மரியாதை செலுத்தவில்லை. இன்னும் நேரத்தில் அடுத்து என்ன என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். பிரசன்னா, தீபாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நிலைமை சீராகி கொண்டிருக்குன்னு சொன்னீங்க. தற்போதைய நிலவரம் எப்படி இருக்குது? எல்லாரும் கலைந்து சென்று விட்டார்களா? தற்பொழுது காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்போது எனவே வந்து காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகு, அதாவது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் மேலும் வந்து தீபாவிடத்திலிருந்தும் தகவல் வந்ததாகவும் வந்து அவருடைய ஆதரவாளர் தெரிவிக்கிறார். இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்பது தகவல் வந்ததை அடுத்து காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தினர். உத்தரவுகள் வந்ததற்கு பிறகு சரி இந்த சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என்ற முடிவு எடுத்து நாங்கள் தெரிவிக்கின்றனர்.